நீங்கள் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம வந்து ஃபாரெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அனலைஸ் பண்ணியிருக்கோம். வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒரு பேட்டர்ன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஆனால் வீக்லி பேஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் டே சார்ட் 4 ஹவர் ஆர் 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் கிடைச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இருக்க போது நம்ம வந்து வீக்லி அனலைஸ் வந்து பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஃபியூச்சர் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு கரன்சியாக பார்ப்போம். GBBUSD வீக்லி சார்ட் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம அதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். ஓகே, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, டார்கெட் வந்து நல்ல ஒரு பெரிய டார்கெட் இருக்குது. பட் நம்ம இது வந்து ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. பட் GBBUSல ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம செல் என்ட்ரி கிடைச்சா தாராளமாக வந்து செல் பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுது GBBUSல. ஓகே, இந்த ஃபார்மேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் போயிட்டுருக்கு. ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வந்து டைம் கண்டிப்பாக எடுக்கும். ஓகே, GBBUSD வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த கரன்சி பார்ப்போம். AUDUSD. சேம் வீக்லி சார்ட் AUDUSD வந்து பார்க்க போகிறோம். AUDUSD வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. இருந்தாலும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. ரைட் ஷோல்டர் வந்து பிரேக் அவுட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வர வாய்ப்பு இருக்குது. இந்த லோ உடைக்கணும். இந்த லோவை உடைச்சா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும். டார்கெட் நோக்கி வந்து வரும். ஓகேங்களா, நல்ல ஒரு டார்கெட் இருக்குது. நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஸ்விங் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து 4 ஹவர் டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடைச்சா தாராளமாக வந்து செல் பண்ண போகிறோம். சரிங்களா, பிரேக் அவுட் ஆனால் தான் பிரேக் அவுட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சா எடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் AUDUSD வீக்லி சார்ட்டில். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? நியூசிலாந்து USD பார்க்க போகிறோம். ஓகே, சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து USD பார்த்தீங்கன்னா சேம் வீக்லி சார்ட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். இதுக்கு வந்து டார்கெட் செட் பண்ண போகிறேன். ஓகே, நியூசிலாந்து USD வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ வந்து கரெக்ஷன் போயிருக்கு. சரிங்களா, பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்ஷன் போயிருக்கு. அந்த கரெக்ஷன் வந்து முதல்ல ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணி பார்ப்போம். 618 வந்து வந்திருக்கு. ஓகேவா, 618 வந்துட்டு இப்போ தான் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப்ல இருக்குது. ஓகே, நியூசிலாந்து USD உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் அடிச்சிருக்கு. சரிங்களா, ஓகே, அடுத்த கரன்சி பார்ப்போம். USD CHF. USD CHF வந்து வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா பேட்டர்ன் இல்லை. நம்ம டே சார்ட்டில் இருக்குது. அதை செக் பண்ணி பார்த்துருவோம். USD CHF வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தான் போயிருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ண போகிறோம்.
நல்ல ஒரு டார்கெட். நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் நம்ம இங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து டார்கெட் இருக்கு. ஓகே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் வந்தாலும் ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா தாராளமா என்ன பண்ணலாம்னா, பை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கரன்சி பார்ப்போம். USD CAD. நல்ல ஒரு ஸ்விங் ஆயிருக்கு. கரெக்ஷன் தான் இப்போதைக்கு வந்துகிட்டு இருக்கு. வீக்லி செக் பண்ணி பார்ப்போம். USD CAD வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து டிரா பண்ண போறேன். ஓகே. இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறேன். ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிட்டு போயிட்டுருக்கு. கரெக்ஷன் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து இங்க இருக்கு. டார்கெட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1.48 300 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் இருக்கு. நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டா இருக்கு. ஸ்விங் பண்றவங்க பண்ணலாம். பட் வந்து வீக்லி நம்ம ஸ்விங் பண்ண முடியாது. 4 ஹவர், 1 ஹவர் நம்மளுக்கு வந்து கரெக்ஷன்ல ஒரு பை என்ட்ரி கிடைச்சா, தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, பை எடுத்து ஹோல்டு பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது USD JPY. USD JPYல பார்த்தீங்கன்னா, வீக்லில பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு பேட்டர்னும் இல்ல. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 1 ஹவர், 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் வந்து பார்த்துட்டு வந்தோம். அத அத மட்டும் பார்த்துருவோம். USD JPY. USD JPYல 1 ஹவர்ல சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து வந்திருக்கு. அததான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து டார்கெட் செட் பண்ண போறோம். டார்கெட் குடுத்துருக்கான்னு பார்க்குறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கு. ஓகேங்களா? இது நம்ம பிஃபோர் என்ட்ரி, ஆஃப்டர் என்ட்ரிலாம் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வீக்லி அனாலிசிஸ்னால நம்ம ஜஸ்ட் வந்து என்னென்ன குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேங்களா? 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. சாரி 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. இப்போ 4 ஹவர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிம்மெட்ரிக்கல் இருக்கு. அதையும் பார்ப்போம். இப்போ பார்த்தது நம்ம 1 ஹவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் வந்து டிரா பண்ண போறேன். ஓகே. இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. 4 ஹவர்லயும், 1 ஹவர்லயும் பார்த்தீங்கன்னா, சேம் கேண்டில்ல தான் வந்து பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஓகே. இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். 4 ஹவரும் பார்த்தீங்கன்னா, இன்னும் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகல. வெயிட்டிங்ல தான் இருக்கு. ஓகேங்களா? கரெக்ஷன் தான் வந்திருக்கு. மேக்ஸிமம் வந்து ஒரு 50 டூ 60% வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்கு. ஸ்டில் வெயிட்டிங்ல இருக்கு. சரிங்களா? புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், 4 ஹவர்ல ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூரோ யுஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கல. அத பார்த்துருவோம். மந்த்லி சார்ட். சரிங்களா? மந்த்லில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்மோனிக், பெர்ஃபெக்ட் ஹார்மோனிக்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் வந்து போட்டிருப்பேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன்.
ஓகே. இதுக்கு வந்து நம்ம டார்கெட் செட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல வந்து நான் ஹார்மோனிக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணியிருப்பேன். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல ரொம்ப பெருசா டார்கெட் இருக்கு. ஸோ நம்ம மந்த்லி, வீக்லி வந்து ட்ரேட் பண்ண போறதில்ல. ஆனா என்ன பண்ணலான்னா, 4 ஹவர், 1 ஹவர் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல் என்ட்ரி கிடைச்சா தாராளமா செல் பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஓகே. நல்லபடியா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளோட கான்செப்ட் அதுதான். ஓகே. நம்ம பார்த்தோம். மேஜர் கரன்சி ஃபுல்லாவே பார்த்தோம். பை அண்ட் செல் குடுத்துருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் கிடைச்சா தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணலாம், செல் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் ஹோல்டு பண்ணிட்டு, எதுவும் டார்கெட் வருதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு. கோல்டுல 4 ஹவர்ல ஒரு ஃபாலோயிங் வெட்ஜ் பார்த்துட்டு வந்தோம் லாஸ்ட் வீக்கு. பட் ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆகல. சரிங்களா? ஹிட் ஆகாம இப்போ டே சார்ட்ல ஒரு சிமெட்ரிக் ஃபார்மேஷன்ல வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அதையும் பார்த்துருவோம். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் 4 ஹவர். பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் செட் பண்ண போறேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 95% வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. ஆனா, ஃபுல் டார்கெட் வந்து ஹிட் ஆகல. சரிங்களா? உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $10 வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வச்சிருக்கு. மெஷர் பண்ணி பார்ப்போம். ஓகே. பிரேக் அவுட் ஆயிருக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 140 கிட்டத்தட்ட பார்த்தீங்களா, 140 வந்து குடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு $10 வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் அடிக்காம திரும்பியிருக்கு. சில டைம் வந்து அந்த மாரி நடக்கும். நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பெட் வந்து நல்லாவே டார்கெட் குடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு $10 வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் அடிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் பேட்டர்ன் வருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போதைக்கு எதுவும் வரல. டே சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஸோ, அதுதான் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த மாரி தான் வந்து இப்போ சார்ட் வந்துட்டுருக்கு. ஓகே. அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன பேட்டர்ன் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுனா கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. சில்வர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் இல்ல. நம்ம வந்து நாஸ்டாக் ஹண்ட்ரட் வந்து பார்த்துருவோம். நாஸ்டாக் ஹண்ட்ரட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டே சார்ட்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பார்த்துட்டு வந்தோம். அதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே. இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். டார்கெட் பாருங்க. இன்னும் அக்யூட்டா வந்து அடிக்கல. பட் ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. இருந்தாலும் சின்ன ஒரு கேப் இருக்கு. ஃபில் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ஸ்கேல்பிங் எல்லாம் பார்த்துருந்தோம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் என்ட்ரி வந்து குடுத்துருக்கு. அதுவும் சிங்கிள் ஏரியால குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஓகே. இங்க தான் அது. எஸ்டர்டே வந்து பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஆகிருந்தது. ஓகேங்களா? நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து பை ஆயிட்டு இருந்தது. அங்க வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபால் ஆயிருக்கு. ஜஸ்ட் இது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருந்திருக்கு. அதான் பார்க்க போறோம். ஒரு அசெண்டிங் சேனல் ஃபார்மேஷன்ல மூவ் ஆயிட்டு பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்விங் ஆயி பிரேக் ஆவல. பட் வந்து மல்டிபிள் டச் ஆயிட்டு பிரேக் ஆயிருக்கு. ஓகே. ஜஸ்ட் இது ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? சேம் ஏரியால ஒரு சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே. சிம்மெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ண போறோம். டார்கெட் நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப எத்தன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்க. ஓகே. இன்னும் அடிஷனலா வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு இதுல. சரிங்களா? சேம் இதே தான். இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். டார்கெட் அப்படியே இருக்கட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னட்.
ஒரு பியர் ஃபெனட் வந்து மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியர் ஃபெனட் வந்து வந்திருக்கு. அது பிரேக் அவுட் ஆயிட்டு டார்கெட் குடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கு டார்கெட் சிமிலர்லி சேம் தான். ஓகே. எத்தன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாருங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி அனலைஸ் வந்து பார்த்திருந்தோம். அப்புறம் நாஸ்டாக்ல வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தோம். ஓகே. நாம வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி அனலைஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எல்லா சார்ட்லயுமே மேஜர் கரன்சி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லில என்னென்ன பேட்டர்ன் வந்திருக்கு, எங்கெல்லாம் வந்து டார்கெட் இருக்கு, ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி கிடைச்சா எடுக்க போறோம். ஓகே. நான் அனலைஸ் பண்ண மாரி வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் வந்து பேட்டர்ன் புரியுதுங்களா? இப்ப நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே. நீங்களும் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிளஸ் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து கத்துக்கணும்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலகிராம் குரூப் வந்து லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணி வந்து கிளாஸ் வந்து ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.